இங்க ஒரு பெரிய மலை ரொம்ப டயர்டா இருக்குன்னு கண்ண மூடி தூங்குது. அது தூங்கும்போது பல வருஷங்கள் ஓடி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. இதனால அந்த பெரிய மலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குட்டி மலையா மாறி இப்ப அது மேல ஒரே ஒரு மரம் மட்டும் தான் இருக்குது. அப்பவும் தூங்கிட்டே இருந்த அந்த குட்டி மலை ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி முழிச்சு பாக்குது. என்னன்னு பார்த்தா இது மேல இருந்த ஒரே ஒரு மரத்தையும் ஒரு மனுஷன் வெட்டிடுறான். அட போங்கடான்னு சொல்லி இது மறுபடியும் தூங்க போக பக்கத்துல இன்னும் சத்தம் அதிகமா கேக்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க. இது சவுண்ட் தாங்க முடியாம அந்த இடத்த விட்டே எந்திரிச்சிருது. அப்படியே நடந்து போய் தூங்குறதுக்காக வேற ஒரு இடத்த பார்த்து அங்கேயே தூங்கிருது. அங்கேயும் ஒருத்தன் வந்து அந்த குட்டி மலைய தூக்கிட்டு போயிடுறான். அத அப்படியே ரவுண்டா மாத்தி மாவரைக்க யூஸ் பண்ணிக்கிறான். இதுக்கோ தூங்க முடியாம தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. பல வருஷம் கழிச்சு போலீஸ் அந்த ஃபேக்டரிய மூடி இப்ப அந்த கல்ல எடுத்துட்டு போயிடுறாங்க. அத உடைச்சு பாலா மாத்தி பீரங்கி குண்டுல போட்டு எதிரிகளோட கப்பலை அடிச்சு உடைக்கிறாங்க. இதனால அந்த கல்லு கடலுக்குள்ள விழுந்து தண்ணியோட சேர்ந்து அப்படியே கரை ஒதுங்குது. அப்படியே ஓரிடமா மாறி உடைஞ்சு உடைஞ்சு இப்ப ரொம்பவே குட்டியா மாறிடுது. கடைசியில குட்டி தூசியா மாறி கடற்கரையோரத்துல போய் விழுந்துருது. அங்கேயாச்சும் தூங்கலான்னு பார்த்தா அங்க இருக்க மணலையும் எடுத்துட்டு போறாங்க. அத உருக்கி சேட்டிலைட்டோட பாகமா செஞ்சு அத விண்வெளிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சேட்டலைட் இப்ப விண்கல்ல மோதி எரிஞ்சுகிட்டே போய் மார்ஸ்லயே விழுந்துருது. இங்க பல வருஷம் கழிச்சு எகெயின் அந்த மலை ரொம்பவே பெருசா மாறிடுது. இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் நிம்மதியா பெருமூச்சு விட்டு ஹாப்பியா தூங்குது.